சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டு தான் இது உங்களுக்கு. அதுக்கோசம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதுக்கோசம் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஏன் சொல்லலாம், இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி சப்ஜெக்டான பிடிஎஃப் அண்ட் லீக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அடுத்த வருஷம் நீங்கள் 10th வர போகிறீங்க. ஸோ அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் 10th and 12th முடிக்க வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. சொன்னதெல்லாம் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், அப்படியே சேம் நீங்கள் 10th பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 10th எப்படி எழுத போகிறாங்க பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் இதில் உங்களுக்கு 14 ஒன் வேர்டு. ஓகே, ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் படித்தாலே இப்போதைக்கு போதுமானது. அதுக்கப்புறம் ஆஃப்லி பண்ணுறப்ப நீங்கள் எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் 10th பேட்டர்ன் எழுதுறீங்க. ஸோ புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படிலாம் கேட்குறாங்க, எப்படிலாம் படிக்க வேண்டியது இருக்குது, ஒன் மார்க் நம்ம எப்படி படிக்க வேண்டியது இருக்குது, தமிழ் நியூஸ் புத்தகம் லாங்குவேஜ் பேப்பர். ஓகேவா? அதுக்கு மட்டும் ஒன் மார்க் எப்படி கேட்பாங்க. மற்றபடி மேக்ஸ் இன் சோஷியல்லாம் ஒன் மார்க் புக் பேக்கில் தான் கேட்டுவாங்க. மேக்ஸிமம் 2-3 தான் பேர் இன்டர் கேட்பாங்க. பட் தமிழ் நியூஸ் அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன் மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். We won the match at AZ. ஸோ சினானிம்ஸு ஆண்டனிம்ஸு அடுத்து நிறையா கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துட்டிங்களா? இது ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பார்த்துட்டிங்களா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்? ஸோ அடுத்து பாருங்கள், அலகிராமு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, ஹோமோஃபோன்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். அடுத்து ஷார்ட் அண்டு ஃபுல் ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வேறு அண்டர்லைன்டு பாட்டு, அடுத்து அப்ரிவேஷன், அடுத்து அப்ராக்சிமேட்டிவ் லிங்கர். ஸோ இதான் உங்களுக்கு 14 ஒன் வேர்டு. ஒன் வேர்டுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு 2 மார்க்ப்பா. ஓகேவா? ஸோ 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 1 சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ கம்பல்சரிலாம் கிடையாது, எது வேணால் நீங்கள் விட்டுறலாம். ஏதோ 3 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ 2 மார்க் அடுத்தபடியே உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன், அதுவும் 2 மார்க் தான். மொத்தம் 4 கொடுப்பாங்க. 4ல் நீங்கள் 3 எழுதணும், 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஹூ ரெஃபர்ஸ் டு, அப்புறம் சிமிலியா மெட்டாஃபரா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்ட்ரேஷன் வச்சு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு, இந்த மாதிரி தான் கேட்பாங்க இதில். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? 19, 20, 21, 22 பார்த்துட்டிங்களா? அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள், உங்களுக்கான கிராமர் பாட்டு. ஸோ கிராமர் பாட்டு எல்லாருமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா பஞ்சோஷன் எழுதிடுவீங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் ஃபாலோயிங் எழுதிடுவீங்க. அடுத்த ஒன்று தான் கடுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அடுத்த ஒன்று கிராமராக இருக்கும். அது எப்படி எழுதலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும். மார்க் நிறைய பேருக்கு இதில் தான் போகும். ஸோ அதுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிராமர் பாட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான ரைட்டிங்ப்பா. ஸோ ரோட் மேப்பு ரொம்ப சிம்பிளாக காட்டவே தேவையில்லை. இதெல்லாம் அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்து பேராகிராஃப் பார்த்துடலாம். பேராகிராஃப் பாருங்கள். ஸோ 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதுனா போதும். பேராகிராஃப் ப்ரோஸ் 5 மார்க். இது 4 கொடுத்து 2 எழுதணும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் 5 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4 கொடுத்து அதே மாதிரி 2 எழுதணும். ஓகேவா? இல்லை 1 மட்டும் தான் நீங்கள் 3 எழுத போகிறீங்க. 33, 34 மட்டும் தான் என்ன 1 எழுத போகிறீங்க. 35 ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ போயம் லைன்ஸு ஒன்று அதை எழுதுவீங்க. ரைமிங் வச்சு ரைமிங் ஸ்கீம், ஆல்ட்ரேஷன் வச்சு அதை எழுதுவீங்க. இல்லைனா 36 எழுதுவீங்க. 36 கூட வேணாம். பேராபேஸ் ஃபாலோயிங் ஸ்டேஜ் அது கூட வேணாம். 35 எழுதிக்கலாம் நீங்கள். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்னு கேட்குறாங்க. அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி எழுதிருங்க. அப்புறம் 3rd லைன் ஆல்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. டியர்ஸு ஃபியர்ஸு அதான் ரைமிங் வேர்டு. ஸோ அடுத்து பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி ரீடர் வந்தாச்சு. உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. 38 அசால்ட்டாக நீங்கள் கண்ணபடி எழுதிடலாம். 37 விட்டுட்டு. ஓகேவா? ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்தவங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது நீங்கள் எடுத்து அப்படியே ஆன்சர் பண்ணால் போதும். அந்த ஆன்சர் பண்ணால் அந்த கொஸ்டின்லேயே இருக்கும். எடுத்து ஆன்சர் பண்ணால் போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் 8 மார்க்கு இதே மாதிரி ஒன்று வரும்பா. ஸோ உங்களுக்கு அது சொல்லையாக மார்க் எடுக்கலாம். அடுத்து உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 39, 40 எழுதிடுவீங்க. அப்புறம் 42, 43 எழுதிடுவீங்க. அவ்வளோதான், 20 மார்க் ஆச்சு. ஓகேவா? ஸோ 42 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதணும். 43 பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங், ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட், அதை அப்படியே பார்த்து எழுதுனா போதும். அதை எழுதிடுவீங்க. அப்போ 39 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவீங்க. அப்போ 40 லெட்டர் ரைட்டிங், அவ்வளோதான் எழுதிடுவீங்க. ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஓகேவா? நான் சொல்கிறது மாதிரி பிளான் போட்டு படிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 44 அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. அடுத்து மெமரி போயம்ப்பா. 45 உங்களுக்கான மெமரி போயம். மை லிட்டில் ஹார்ஸ் டேஸ் பெல்ஸ் எ சாங் அப்படின்னு கேட்குறாங்க. சேக், இதான் உங்களுக்கு இது மெமரி போயம். மெமரி போயம் அடுத்தபடியாக உங்களுக்கான இன்ஸ் டெவலப்பிங் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த 2 பேராகிராஃப் இதை 1 எழுதணும். அதை டெவலப் பண்ணி ஒரு 150 வேர்ட்ஸ் எழுதணும். அது ஒரு 8 மார்க்கு. அடுத்தபடி 47 பாருங்கள். ரீட் த பேசேஜ் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். நீங்கள் 5 மார்க் எழுதுறீங்க தெரியுமா? அதே போல தான். அது ஒவ்வொரு மார்க்கு இது 2 மார்க்கு. அவ்வளோதான். ஓகேவா? கண்ணை முடிட்டு நீ 47 எழுதிடலாம். பி பக்கம்லாம் போகவே தேவையில்லை நீங்கள். ஓகேவா?
ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிங்கப்பா. இவ்வளோ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன், யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். 10th 11th 12th 9th பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் லீக் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். 9th பொறுத்த வரைக்கும் லீவ் அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.